ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு பக்காவான தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் லெனின். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்கள் கழித்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தோட ஹீரோவான லெனின் அவனுடைய சொந்த ஊருக்கு போகிறான். அவன் அந்த ஊருக்குள்ளே வரான்னு தெரிஞ்சதுமே அந்த ஊரில் இருக்க நிறைய கண்கள் அவனையே பார்க்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு உயர் அதிகாரி, லெனின் ரிலீஸ் ஆகிட்டானா சித்தூர் ஜில்லாவில், இனி என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே, எப்பவும் அலர்ட்டா இருங்க, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி லெனினுடைய ரிலீஸை பார்த்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அதே சமயம் சித்தூர் ஜில்லால இருக்க ஒரு சில பேர் லெனின் ரிலீஸ் ஆன அந்த செய்தியை கேட்டதுமே அவன் போகக்கூடிய அந்த பாருக்கு போயிட்டு அவனை சுத்து போடுறாங்க. யார் இந்த லெனின்? அந்த ஊருக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக அவன் இத்தனை வருஷமா ஜெயிலில் இருந்தான்? ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் நேராக இப்போ எதுக்காக அந்த ஊரில் இருக்க பாருக்குள்ளே போகணும்? அப்படி அந்த பாருக்குள்ளே போனதும் அவனை எதுக்காக ஊரில் இருக்க சில பேர் அவனை கொடூரமாக கொலை பண்ணுறதுக்காக சுற்று போடுறாங்க? இப்படி பல கேள்விகளுக்கு நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த லெனின். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜ நம்ம மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஜெயிலேருந்து வெளியே வரக்கூடிய லெனின், இவன் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோ. இவன் ரிலீஸ் ஆன செய்தியை கேட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு உயர் அதிகாரி ஒரு மாதிரி நடுங்கி போகிறாரு. எது, லெனின் வெளியே வந்துட்டானா? சித்தூர் ஜில்லாவில் உடனே பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த பக்கம் ரிலீஸ் ஆன லெனின் கையில் ஒரு பையோட கூட கழுத்தில் மணி கட்டின ஒரு நாயோட நேராக இப்போது சித்தூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்குள்ளே போகிறான். அப்படி அவன் பார்க்குள்ளே வர்றத அங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இவனுடைய பேரை தான் எல்லாரும் பயத்தோடு உச்சரிச்சுட்டு இருக்காங்க. இதை அந்த பாரில் வேலை பார்க்குற ஒரு சின்ன பையன் கேட்டுட்டு நேராக ஹீரோ கிட்டே வந்து, ஆமாம் அண்ணா, நீங்கள் யார்? உங்களுடைய பேரை சொல்லி எல்லாரும் இங்கே பதட்டமாக வராங்க. அப்படி நீங்கள் இந்த ஊரில் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாரில் வேலை பார்க்குறவன் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, தம்பி என்னுடைய பேர் லெனின், நான் இந்த ஊருக்கு எப்படி வந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். பல வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன பையனாக இருந்த லெனின், அவனுக்கும் சொந்த பந்தம் அப்பா அம்மா யாரும் இல்லை. ஒரு நாள் பயங்கர பசியோடு இருக்கும்போது தான் அந்த ஊர்ல ஒரு கோயில் திருவிழா. அந்த திருவிழால அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம லெனினும் அங்க இருக்க பூசாரி கிட்ட போயிட்டு, ரொம்ப பசிக்குதுங்க ஐயா, எனக்கு சாப்பாடு கிடைக்குமான்ற மாதிரி போய் கேட்க, தம்பி இருப்பா, ஒரு ஊரே இங்க கியூல நிக்குது, அங்க 2 கேங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவனுங்க சண்டை உயர வரைக்கும் கோயில பூஜை ஆரம்பிக்க போறது இல்ல, கோயில் மேல யார் அந்த கொடியை வைக்கிறது, அதை வச்சாதானே பூஜை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன பையன் கையில அந்த ஆஞ்சநேயர் கொடியோட வேகமாக ஓடி போயிட்டு கோயில் மேலே ஏறி அந்த கொடியை நடுறான். அந்த பையன் வேற யாரும் இல்லை, இவ்வளோ நேரம் பசியில் பிரசாதம் கேட்டுட்ருக்க லெனின். எஸ், அவன் தாங்க. இப்படி இவன் கொடி அங்கே வச்சதுமே கொஞ்ச நேரத்தில் அங்கே சண்டையெல்லாம் ஓஞ்சி பூஜையும் ஆரம்பிக்குது. இதை அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்த ஒரு லேடி பார்க்குறாங்க. இவங்க தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்களுடைய பேர் பெத்தம்மா. இவங்க அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஆள். இந்த கோயில் மரியாதை, எந்த ஒரு கோயில் திருவிழா இருந்தாலும் இவங்களுடைய குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த மரியாதை விட்டு கொடுக்காம இவங்களே தான் வச்சுக்கிறாங்க. இது இவங்களுடைய இறந்து போன ஹஸ்பண்டோடைய தம்பியான எத்திராஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் ஒரு மாதிரி வெறுப்போடு தான் இருக்கான். இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா ஒரு ஓரமா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெத்தம்மா ஆரம்பத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கோயில் மேலே ஏறி கொடியை வச்ச நம்ம லெனினை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. என்னப்பா தம்பி, நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க போய் கேட்க, அதுக்கு அந்த சின்ன பையனுடைய பேர் லெனின், எனக்கு அப்பா அம்மான்னு சொந்தம் யாரும் கிடையாது, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் பொறுப்பான்னு சொல்லிட்டு, டேய் வசந்த், அந்த சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. வசந்த்ன்றவன் பெத்தம்மாவோடைய ஒரே பையன். அவனுக்கும் லெனினுக்கும் ஒரே வயசு தான் இருக்கும் போல. ஸோ லெனினுக்கு சாப்பாடு கொண்டு வரவன் தான் வசந்த். இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தம்பிங்களா ஒன்னா பெத்தம்மாவோட வளர்ப்புல தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. பெத்தம்மா லெனினை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டு போயிறாங்க. இப்படிதான் லெனினுடைய கதை அந்த ஊர்ல ஆரம்பிக்குது. ஓப்பன் பண்ணா சில வருஷங்கள் கழிச்சு திரும்ப அதே கோயில் திருவிழா. அந்த ஊரில் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் திருவிழால பெத்தமா கொடுக்கக்கூடிய மரியாதையெல்லாம் எனக்கு வேணும், தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணுன்றதுக்காக அந்த கோயிலுக்கு வெளியில கட் அவுட் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதை பெத்தம்மா போய் தடுக்கிறாங்க. அப்ப திரும்பவும் அந்த கோயில சின்ன சலசலப்பு ஏற்படுது. அப்ப அந்த ஸ்பாட்ல கையில கொடியோட ஒருத்தன் ஓடி வரான்ல,
எஸ், நம்ம ஹீரோ லெனின் நல்லாவே வளர்ந்துட்டான். அவன் வரானாலே அவனுடைய வளர்ப்பு நாயும் கூடவே ஓடி வரும். அப்படி சீறி பாஞ்சு ஓடி வந்து சின்ன வயசுல எப்படி அந்த கொடியை கொண்டு போயிட்டு கோயிலுக்கு மேல வச்சு பிரச்சனையை தீர்த்து வச்சானோ அதே மாதிரி பண்றான். ஆனா இந்த வாட்டி அந்த அரசியல்வாதிங்க விடுற மாதிரி இல்ல. அடியால் கேங் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இறக்க அப்போ இந்த பெத்தம்மா குடும்பத்தோடைய ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம ஹீரோ லெனின் தான் முன்னாடி வந்து நிக்கிறான். இவன் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பொலிட்டிஷனும் புரிஞ்சுக்கிட்டு அங்கதான் ஆளுங்களை கூட்டிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் கோலாகலமா அந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. இந்த திருவிழா ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் நடக்கும். டெய்லி திருவிழா நாடகம் போடுவாங்க. திருவிழானாலே ஒரு மாதிரி கலகலன்னு கலர்ஃபுல்லா இருக்கும்ல, அப்படிதாங்க அடுத்த 1 மாசத்துக்கு இந்த ஊர் ராத்திரியில இப்படிதான் இருக்க போகுது. திருவிழாவுடைய முதல் நாள் ராத்திரி ஒரு சின்ன பையன் ஆசையா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு லேடி அவங்க கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை பிடிக்கிட்டு நேரா இப்போ நாடகம் நடக்கிற ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஐஸ்கிரீமை இழந்த இந்த சின்ன பையன் அழுதுகிட்டே நேரா நம்ம லெனினை கூப்பிட்டு, அண்ணன் அந்த பொண்ணு கிட்ட இருந்த ஐஸ்கிரீம் பிடிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கை காட்ட, எந்த பொண்ணுடா அண்ணன் அந்த கூடாரத்துக்குள்ளதான் போச்சு. உடனே நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போய் பாக்குறான். உள்ள போனா அந்த லேடி காஸ்டியூமை மாத்திட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான காஸ்டியூம்ல இருக்காங்க. இங்க ஏதாவது பொண்ணு வந்தாங்களா ஐஸ்கிரீமோட அப்படின்ற நம்ம ஹீரோ விசாரிக்க, அதெல்லாம் யாரும் வரலைங்கன்ற மாதிரி இந்த லேடி சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. கட் பண்ணா இப்போ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ். அதுல இந்த லேடி துரியோதரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்குனதுமே இவங்களுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த லேடியோட ஃபேமிலி யாருன்னு பாத்தீங்கன்னா அதே ஊர்ல மிகுந்த செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ராம்கி அவருடைய பொண்ணு தான் இந்த லேடி. அண்ட் ராம்கி வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவை தூக்கி வளர்த்த பெத்தம்மா இருக்காங்களே அவங்களுடைய ஒரே அண்ணன் தான் இந்த ராம்கி. இப்போ இவங்க பொண்ணு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுமே இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லெனினை கூப்பிட்டு, வாப்பா இவளை நீ தான் வீட்டில் கொண்டு போய் விடணும், இவனுடைய 2வது பொண்ணு அப்படின்ற மாதிரி இந்த லேடியை இன்ட்ரடியூஸ் பண்ண. அப்பதான் முறையா அந்த துரியோதரன் மேக்கப் இல்லாம இந்த லேடியை பாக்குறாரு. எஸ், இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுடைய பேர் தான் பாரதி. ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே பிடிச்சிடுது. அப்படியே இப்போ ஹீரோனை ட்ராப் பண்றதுக்காக ஹீரோ தான் கூட்டு போறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்படி பேசிக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஹீரோ பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய ஆக்ஷன் இதெல்லாத்தையும் பார்த்ததுனால ஹீரோவை பயங்கரமாக அட்மையர் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இதெல்லாம் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோவும் ஹீரோனை உயிருக்குறா நேசிக்க ஆரம்பிச்சிடாரு. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கின இந்த பொலிட்டிஷியனுடைய அடியாட்கள் இருக்காங்களே அவனுங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் தனியாக பஸ்ஸில் வசமாக மாட்டிக்க. அவ்வளோதாங்க, பஸ்ல இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கேங் ரொம்ப முரட்டத்தனமா தப்பா நடந்துக்க பார்க்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ உடனே சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போயிட்டு ரன்னிங்ல போயிட்டு இருக்க அந்த பஸ்ஸுக்குள்ள சட்டுன்னு கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள இறங்கி அந்த கேங்கை போட்டு போலம் பழகுறாரு. அப்புறம் பஸ்ஸை நிறுத்தி ஹீரோனை சேஃபா அந்த பஸ்ல இருந்து இறக்கி விட்டதும் இப்போ அந்த கேங்க்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு சாலிடான ஆக்ஷன் பிளாக். அந்த ஆக்ஷன் பிளாக்ல நம்ம ஹீரோ ஒருத்தன் தாக்க வரும்போது அப்போ டைமிங்ல நம்ம ஹீரோ ஒருத்தன் வந்து காப்பாற்றுறான். இவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ கூடவே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்த பெத்தம்மாவோடைய ஒரிஜினல் பையனான வசந்த். எஸ், இவனும் வெளியூர்ல டாக்டருக்கெல்லாம் படிச்சுட்டு இப்போதான் ரிட்டர்ன் ஊருக்கு திரும்பியிருக்கான். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோவும் வசந்தும் ரொம்ப க்ளோஸ். ஸோ வசந்த் வந்து இறங்குனதுமே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். லெனினும் வசந்தும் ஒன்னா டாக் டீம் போட்டு அந்த ஃபைட்டை முடிச்சு வைக்கிறாங்க. கட் பண்ணா இப்போ வசந்த் இந்த ஊருக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க பாரதி இருக்காங்களே, பாரதியோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக தான். எஸ், ஆல்ரெடி அவங்க 2 குடும்பத்திலையும் பேசிட்டு நடந்துட்டு இருக்க இந்த திருவிழா முடியறதுக்குள்ளவே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி 2 குடும்பத்துக்கும் பேசி முடிச்சிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கோயில திரும்பவும் தகராறு. அந்த தகராறுக்கு முக்கிய காரணமே அந்த பொலிட்டிஷியன் தான். தனக்கு தான் எல்லா மரியாதையும் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்க. இதுக்கு நடுவுல பெத்தம்மா ஹஸ்பண்டோடைய தம்பி இருக்கான்ல அந்த எத்திராஜ், அவன் வந்து என் அண்ணன் போனதுக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த மரியாதை எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாம வாய்விட கடுப்பான பெத்தம்மா எல்லாரும் முன்னாடியும் இங்க குடும்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ யாரு குறுக்க வந்து இங்க வெளில போயா அப்படின்ற மாதிரி எதிராஜை திட்டி அனுப்ப. அவ்வளோதாங்க, அவன் மனசு உடைச்சு போய் அவர் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கே போகாமல் வயக்காட்டில் உட்காந்து பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு. என் அண்ணன் போனதுக்கப்புறம் அந்த திருவிழாவில் எனக்கு வர வேண்டிய பேர் புகழ் எல்லாத்தையும் என் அண்ணன் ஒய்ஃபான அந்த பெத்தம்மா எல்லாத்தையும் தட்டி பறிச்சுட்டாங்க, இதை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் குடிச்சிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கும்போது அந்த இரவு பெத்தம்மா பையனான வசந்துக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் அந்த இரவு வயக்காட்டு வழியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இந்த பொண்ணு எதுக்காக இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த எத்திராஜ் பார்க்க. அவ்வளோதான், கட் பண்ணா அடுத்த நாள் ராம்கி தான் குடும்பத்தோட நேராக பெத்தம்மா வீட்டுக்கு வந்து எங்களை மன்னிச்சிருங்க, என்னுடைய பெரிய பொண்ணு ராத்திரியா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டா. என் பெரிய பொண்ணு எங்களை இப்படி ஏமாத்தோன்னு எங்களுக்கு தெரியாது. ஊருக்கு முன்னாடி எங்கள் குடும்பம் அசிங்கப்பட்டு தலைகுனிய கூடாது. ஸோ அதனால என்னுடைய 2வது பொண்ணான பாரதியை உங்கள் பையன் வசந்துக்கு கட்டி கொடுக்கலாம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்கலங்கிட்டே வந்து கேட்க வசந்தும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுறாரு. கற்பனா இப்போ அடுத்த நாள் வசந்துக்கும் நம்ம ஹீரோ நேசிச்ச
ஹீரோயின் காதலியான பாரதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கோயில்ல இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, ஹீரோ லெனினை மட்டும் ஆளை காணோம். உடனே இந்த எதிராஜ் இருக்கார்ல, அவர் நம்ம லெனினை தேடி கண்டுபிடிச்சி, டேய் நீ கட்ட வேண்டிய பொண்ணு அங்கு வசந்த் கல்யாணம் பண்ண போறான், போய் தடுத்து நிறுத்துறா அப்படின்ற மாதிரி இவர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு. ஆனா லெனின் கேட்கற மாதிரி இல்ல. என்னால எப்படி அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? சின்ன வயசுல எனக்குன்னு எதுவுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு எல்லாம் கொடுத்த பெத்தம்மாவோடைய மனசை என்னால் எப்படி நுகடிக்க முடியும்? பாரதியே வசந்தே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடறான். இந்த பக்கம் ஊரே ஒன்று கூடி பாரதிக்கும் வசந்துக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா தாலி கட்டுற நேரமா பார்த்து ஹீரோயின் அதை தடுத்து நிறுத்தி நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாம வசந்த் கிட்ட சொல்ல, ரெண்டு குடும்பமும் ஷாக்காக வராங்க. ஆனால் வசந்த் நீ லெனின் தானே லவ் பண்ணுற, அவன் தான் உனக்கு கரெக்டான ஆள், கவலைப்படாத, நான் உன்னை அவன் கூட சேர்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த வசந்த் ஹீரோனை கூட்டிட்டு லெனின் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தேடி வராரு. ஒரு ஓரமாக லெனின் காதலி கல்யாணம் ஆக போதை நினைச்சு ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க, அப்போ ஸ்பாட்ல வசந்த் ஏண்டா உங்க விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை சேர்த்து வச்சிருப்பேனடா அப்படின்ற மாதிரி சொல்லி லெனினையும் ஹீரோயினும் சேர்த்து வைக்கிறாரு. அப்போ அந்த ஸ்பாட்ல வசந்த போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கேங் அங்கே களத்தில் இறங்கிக்காங்க. அந்த கேங் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வசந்தையும் சேஃப் கார்ட் பண்ணி ஹீரோயின் பாரதியும் சேஃபா கார்ல ஏற்றி நீங்க இங்க இருந்து போங்க, நான் இவங்களை சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறாங்க. இந்த ஃபைட்க்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வசந்தையே கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ரெண்டு பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியா தானே முடிஞ்சு. அப்புறம் எதுக்காக இவரு ஜெயிலுக்கு போனாரு, அந்த ஊர் திருவிழால அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருக்க பார்ல இருக்க அந்த சின்ன பையன் லெனின் கிட்ட கேட்க, அந்த திருவிழா முடிகிறதுக்குள்ள குருச்சேத்திரமே நடந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வசந்தோடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அவன் கட்டிக்க வேண்டிய பாரதியோட அக்கா இருக்காங்களே, அவங்க எதுக்காக ஓடினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஆக்சுவலாக அவங்கள ஒரு கேங் கொலை பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா வசந்த் கட்டிக்க போகிற பொண்ணு இன்னொரு பையன் பின்னாடியே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் டார்ச்சர் கொடுத்து சுற்றிட்டு இருந்திருக்கான். இப்படிப்பட்ட பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வாக்குப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெத்தம்மா தான் ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணை போட்டு தள்ளியிருக்காங்க. அவன் பின்னாடி லவ் டார்ச்சர் கொடுத்த அந்த பையனையும் அந்த இரவே போட்டு தள்ளியிருக்காங்க. இப்படி ரெண்டு கொலைகளை பண்ணிட்டு தான் எதுவுமே நடக்காத மாதிரி பெத்தமா இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத ராம்கி தன்னுடைய பெரிய பொண்ணு ஓடிட்டா, ஸோ அதனால என்னுடைய ரெண்டாவது பொண்ணான பாரதியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நின்றுருக்காரு. ஆனா உண்மை பெரிய பொண்ணு எங்கேயும் ஓடல, அவங்கள கொலை பண்ணதே இந்த பெத்தமா தான். இங்கிருந்து தான் கதையில சூழ்ச்சியுமே ஆரம்பிக்குது. இதை இப்ப கரண்ட்ல பார்ல இருக்க நம்ம ஹீரோ பார்ல வேலை பார்க்குற அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த பார்க்குள்ள இருந்த சில பேர் கையில ஆயுதங்களோட நம்ம ஹீரோ சுத்து போட, அவன் ஸ்பாட்ல நம்ம ஹீரோ கையில ஒரு மஞ்ச பை எடுத்து வந்தால அந்த மஞ்ச பைக்குள்ள ஒரு பொருளை வெளியே எடுக்கிறான். அது என்ன பொருள்னா பெத்தம்மா ஹஸ்பண்டுடைய தம்பியான எத்திராஜ். எஸ், அவருடைய தலையவன் வெட்டி இந்த பைக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். ஜெயிலிருந்து வெளியே வந்ததும் முதல் வெட்டு அவருக்கு தான் விழுந்திருக்கு. அந்த தலையை பார்த்ததும் சுத்தி இருக்கிறவங்கலாம் அலண்டு போக இனிதான் குருச்சேத்திரமே ஆரம்பிக்க போகுது அப்படின்றவா நம்ம ஹீரோ வெறியோட எஞ்சி நிக்க இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் பல சுவாரஸ்யமான விஷயம்லாம் செகண்ட் ஹாஃப்ல கொட்டி கிடக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ திரும்ப இப்போ பார்ல இருந்து அவருடைய பிளாஷ்பேக் உள்ள போறாரு. அந்த பிளாஷ்பேக்ல வசந்த் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹீரோயினுக்கு தலை சுத்தல் வாந்தி. உடனே ஹீரோயினை கூட்டிட்டு இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்க வசந்த் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு குட் நியூஸ் சொல்கிறான். எஸ், இவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹீரோயினும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்தோடவே அவங்க லைஃப்பை ரொம்ப அழகாக லீட் பண்ணி போயிட்டுருக்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ ஆல்ரெடி வம்பிழுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொலிட்டீஷியன்ஸ், அவனுடைய கேங், இவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டு முதல்ல நம்ம ஹீரோவுடைய பிரதராக இருக்கக்கூடிய வசந்தை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஒரு நாள் இந்த வசந்த் டியூட்டி முடிச்சுட்டு ராத்திரியில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பொலிட்டீஷியன் கேங் சுத்து போடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வசந்தை காலி பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே தாங்க வசந்த் அவனுடைய சுயரூபத்தை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க எல்லாரும் என்ன கொலை பண்ண வந்திருக்கீங்களே, எல்லாம் எதுக்காக? லெனினுடைய பகையினால தானே என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட்டி கதை சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃபிளாஷ்பேக் ஓபன் பண்றான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவன் ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பாரதியோட அக்காவை தானே முதல்ல கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு. இவனுடைய அம்மா பெத்தம்மா அண்ட் பாரதியோட அப்பாவான ராம்கி இவங்கெல்லாம் குடும்பமாக சேர்ந்து தானே இவங்களுடைய அரேஞ்ச் மேரேஜை பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இந்த கல்யாணத்தில் வசந்துக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய காலேஜ் டேஸ்லேருந்தே அவன் ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி அந்த பொண்ணு பின்னாடியே லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, ஹீரோயின் பாரதி தாங்க. எஸ், ஹீரோயினுக்கே தெரியாமல் அவன் பின்னாடி இருந்து லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்திருக்கான்.
இன்ஃபேக்ட் ஹீரோயின் கிட்ட யார் பேசினாலும் அவங்கள அடிச்சே கொள்ற அளவுக்கு ஒரு கொடூரமானவன் தான் இந்த வசந்த். இவன் எப்படிப்பட்டவன், இவனுடைய கேரக்டர் எதுவுமே தெரியாம அப்பாவியா லெனின் வசந்ததரன் கூட பிறக்காத பிரதரா பார்த்துட்டு இருக்கான். ஆனா லெனின் அப்படி பார்க்கல. முதல்ல இப்போ இவங்க அம்மா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்த வைதேகின்ற பொண்ணு ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே தான் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா எனக்கு நீங்க பார்த்து வச்சிருக்க வைதேகியை பிடிக்கல, அவளுடைய தங்கச்சியான பாரதி தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா இப்போ வந்து சொல்ற, சரி ஓகே. அவங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம், அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டபடி பாரதிக்கே கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படி பண்ணாதீங்க, அப்படி நீங்கள் கூப்பிட்டு அவங்க அப்பாங்கிட்ட விஷயத்த சொன்னால் பாரதிக்கு இந்த விஷயம் தெரிய வரும், பாரதிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் கண்டிப்பாக அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா. ஸோ அதனால் இந்த விஷயத்த நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த வசந்த் பயவில் தான் அம்மா கிட்ட வைதேகியை ராத்திரியாக கதையை முடிச்சுட்டு அவள் இந்த ஊரை விட்டு ஓடிட்டான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா தானா முன் வந்து அவனுடைய 2வது பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சதித்திட்டம் தீட்டினதே இந்த வசந்த் தாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து இவனை ஒரு நல்லவனாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவனுடைய உண்மையான கேரக்டரு இங்கே தான் ரிவீல் ஆகுது. அப்படி இருந்தும் கரெக்டாக கல்யாண டைமிங்கில் பாரதி அந்த கல்யாணத்தை நிறுத்தி லெனின் மேலே இருக்கக்கூடிய காதலை சொன்னதும் ஊருக்கு முன்னாடி தான் எப்படிப்பட்டவனு ரிவீல் பண்ணிக்காத இந்த வசந்த் ரொம்ப பெருந்தன்மையானவனாக காட்டுறதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ கூட சேர்த்து வச்சுருப்பான். ஆனால் என்னமோ வசந்த்குள்ளே இருக்கக்கூடிய கோலவெறி அடகலை. என்னதான் லெனின் இவன் பிரதர் மாதிரி இருந்தாலும் தான் உயிருக்குற நேசித்த பாரதியை அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த கொலவெறி, அந்த வெஞ்சன்ஸ் அது இன்னும் இவனுக்குள்ள அடங்கவே இல்லை. சரியான நேரத்துக்காக தான் இவன் காத்துக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த வசந்தோடைய கேரக்டர் இங்க ரிவீல் ஆனதும் லெனினுக்கு எதிரியா இருந்த அந்த பொலிட்டிஷியன், அவனுடைய கேங், இவங்க எல்லாரும் இப்போ வசந்த் கூட கை கோர்த்துக்கிறாங்க. மொத்தத்துல இந்த குடும்பம் அழிஞ்சா போதுன்னு காத்துக்கிட்டு இருக்கவன் தான் எதிராஜ். அவனும் இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும்ன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்காக இந்த வசந்துக்கு இந்த எதிராஜ் தான் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இல்லாத சமயமா பார்த்து ஹீரோயினை வசந்த் கடத்திட்டு போயிடான். வசந்த் தான் தன் ஒய்ஃபை கடத்திட்டான்ற விஷயம் ஹீரோக்கு தெரியல. இது வரைக்குமே நம்ம ஹீரோ இவனுக்கு எதிரியா இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிஷியன், அவனுடைய கேங் தான் தன்னுடைய மனைவியை கடத்திருப்பானுங்களோன்ற மாதிரி எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கான். இந்த ஊர் திருவிழாவுடைய கடைசி நாள் நம்ம ஹீரோன்னு ஒரு பக்கம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது அவன் கூட இருந்த அவனோட ஃப்ரெண்டே ஹீரோ முகத்துல மிளகா பொடி எரிஞ்சிடறான். அவ்வளவுதாங்க, ஹீரோவால சுத்தமா கண்ணு திறந்தே பார்க்க முடியல. அப்ப இவன் முகத்துல மிளகா பொடி அடிச்ச இவனுடைய ஃப்ரெண்டு முரளியை பார்த்து, டே ஏன்டா இப்படி பண்ண, என் கூட தானே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ முகத்துல இப்படி மிளகா பொடி அடிக்க வச்சதே உன் இறைய வச்சிருக்க உன்னுடைய பிரதரா நினைச்சிட்டு இருந்த வசந்த், அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம், என் பொட்டாண்டி புள்ளிய அவன் தான் கடத்தி வச்சுக்கிட்டு இதை பண்ணலாம் கொன்றுன்ற மாதிரி மிரட்டினான், எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல, அப்போ அந்த இடத்துல இந்த வசந்த் அவன் கூட இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் பாண்டவர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் திரௌபதி மாதிரி லேடி கெட்டப்ல இந்த வசந்த் ஒரு மாதிரி சைக்கோத்தனமா கண்ணை திறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்றான். ஏண்டா சின்ன வயசுல நாதியற்ற உன்னை எங்க அம்மா தூக்கி வளர்த்தா உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற விதமா நான் காதலிச்சு பொண்ண நீ லவுட்டிட்டு போலான்னு பாக்குறியா, அவனை உன்னையும் விட மாட்டேன் அவளையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி லேடி கெட்டப்ல ஒரு மாதிரி வில்லத்தனமா பேச கண்ணு திறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி எடுத்து கொலவெறியோடு ஓங்கி குத்த, அப்போ ஒரு ஜான் வசந்த் விலகிறாங்க. அப்போ வசந்துக்கு பின்னாடி வாய் கட்டப்பட்ட நிலையில நம்ம ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காங்க. எஸ், ஹீரோயின் வயிற்றுல நம்ம ஹீரோவே தெரியாதனமாக குத்திடுறான். அப்படி குத்துனதுமே அந்த வாய்க்கட்டை அழுத்து விடுறாங்க. அவ்வளோதாங்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக கத்த, இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு தன்னுடைய கையாலேயே தான் மனைவியை கத்தியால் குத்த வச்சிட்டான்ட்டு. எஸ், ஹீரோவால் முழுசாக இன்னும் கண்ணு திறக்கவே முடியல. ஹீரோயின் சாகிற தருணத்தில் அப்படியே நம்ம ஹீரோ கையில் விழுந்து, என்னானாலும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஒருத்தனையும் விட்டுறாதுன்ற மாதிரி சத்தியம் வாங்கிட்டு ஹீரோயின் இறந்து போயிடறாங்க. இப்படி ஹீரோயின் இறந்ததுமே ஹீரோ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த வசந்த் கொடூரமாக போட்டு தள்ளிட்டு ஹீரோயின் கொலை கேஸில் ஹீரோவை பிடிச்சி ஜெயிலையும் தள்ளியிருக்கான். இப்படி தான் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஜெயிலுக்கு போயிருக்க நம்ம ஹீரோவை ஆரம்பத்தில் தூக்கி வளர்த்த பெத்தம்மா இருக்காங்களே, அவங்க தனியாக மீட் பண்ணி, உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே என்னுடைய பையன் வசந்த், அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நானும் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வைக்கக்கூடாது, அவனை மாதிரி தீய சக்தியெல்லாம் அந்த ஊரில் இருந்தா ஊரில் மழையும் பெய்யாது, ஒரு நல்லதுமே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர எமோஷனோடு இவங்க பேசிட்டு போயிருப்பாங்க. கட் பண்ணா இப்போ கரண்ட்டில் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோ இந்த வசந்தை கொல்றதுக்காக தான் திரும்ப அந்த சித்தூர் ஜில்லாக்குள்ளேயே கால் வச்சிருக்கான். இவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன விஷயம் வசந்துக்கு தெரிய வந்ததும் உடனே அவன் போயிருக்கக்கூடிய அந்த பாருக்கு அவனை கொல்றதுக்காக பல பேர் அனுப்பியிருக்கான். அவனுங்க எல்லாரும் ஆயுதத்தோடு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வர, அப்போ டப்புன்னு நம்ம ஹீரோ
போட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ வெளியே வந்த விஷயத்தை கேள்விப்பட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு அதிகாரி பயங்கரமா ஷாக் ஆகுறாருல. அவர் நடக்கிற சம்பவத்தை தடுக்கிறதுக்காக ஊருக்குள்ளே வராரு. ஊருக்குள்ளே வந்ததுமே நேராக இப்போ ஹீரோ கையால் வெட்டுப்பட்டு இறந்து போயிருக்க அந்த எதிராஜ் அவனோட வீட்டுக்குள்ளே தான் போய் பார்க்குறாரு. ஒரு கண்ணு தெரியாதவன் எப்படி இப்படி ஒரு கொடூரமான கொலையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரன் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண இங்கே தாங்க படத்தில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். பாரில் ஃபைட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாதுங்க. ஹீரோயின் இவர் கையால் இறந்தப்பவே இவருடைய கண்ணையே இவர் இழந்திருக்காரு. என்னதான் கண்ணு போனாலும் அவர் சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு தன்னை தாக்காவரங்களை போட்டு பொலம் பொழந்துட்டு இருக்காரு. இவருக்கு வழிகாட்டியா இவர் கூட இருக்கிறது கழுத்துல மணி கட்டிட்டு இருக்க அந்த நாய். எஸ், அதுவும் ஹீரோ கூடவே இருந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ இப்போ பார்ல இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு கடைசியா இப்போ வசந்த்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த இடத்துல வச்சு இவருடைய மனைவி இவர் கையால் குத்த வச்சு கொலை பண்ண வச்சானோ அதே ஸ்பாட்டை தான் நம்ம ஹீரோ வசந்த்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வசந்தும் கொலவெறியோடு ஹீரோவை தாக்கிறதுக்காக வரான். கிளைமேக்ஸில் 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட். அந்த ஃபைட்டோட முடிவில் சின்ன வயசுலேருந்து ஒரு பிரதர் மாதிரி பார்த்த வசந்த் இந்த அளவுக்கு ஒரு எதிரியாக மாறி நின்றுட்டானே அப்படின்ற அந்த பயங்கரமான எமோஷனோட தான் கையாலே தான் பிரதராக நினச்ச வசந்தை தான் மனைவிக்காக கழுத்தை கிழிச்சு கொலை பண்ணுறான். அதே சமயம் இவனுக்கும் ஏகப்பட்ட காயங்கள், ரத்தப்போக்கு. அப்படியே நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருக்க அப்போ அந்த ஸ்பாட்டில் அந்த ஊருக்காரங்க பெத்தம்மா இவங்க எல்லாரும் வந்து ஹீரோவை தூக்கிட்டு கோயிலை நோக்கி போக பல வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த கோயிலில் மழை பொழிய ஆரம்பிக்குது. கோயிலில் பூஜையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த லெனின்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.